வருது, மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: தமிழ்நாட்டின் அரசியலுக்கு மிக முக்கியமான நாள் என்று, தொகுதி மறுவரையறைக்கு எதிரான நம் போராட்டங்களின் முடிவினை அறிய போகும் நாள். நம்முடைய கடும் எதிர்ப்பினையும் போராட்டத்தினையும் தொடர்ந்து தொகுதி மறுவரையறையால் தமிழ்நாட்டின் தொகுதி அளவு குறையாது என பிரதமரும் உள்துறை அமைச்சரும் நேற்று நாடாளுமன்றத்தில் வாய்மொழி உத்தரவாதம் அளித்துள்ளனர். ஆனால் சொல் ஒன்று செயல் வேறு என்பதாக இவர்கள் தாக்கல் செய்துள்ள சட்ட முன்வடிவு முழுக்க முழுக்க ஏமாற்று திட்டமாக இருக்கிறது. இதை நம்பவும் முடியாது, ஏற்றுக்கொள்ளவும் முடியாது என திட்டவட்டமாக நிராகரிக்கிறோம். இந்த சட்ட முன்வடிவில் தொகுதி மறுசீரமைப்பு ஆணையத்துக்கு அளிக்கப்பட்டுள்ள அதிகாரங்கள் மூலம் இவர்கள் நினைத்தால் நினைத்த நேரத்தில் நினைத்த முறையில் எப்போது வேண்டுமானாலும் எதிர்காலத்தில் இவர்களுக்கு சாதகமான வகையில் இந்திய மாநிலங்களின் தொகுதி அளவை மாற்றியமைத்துக் கொள்வதற்கான வழிவகைகள் இந்த கருப்பு சட்டத்தில் இடம்பெற்றுள்ளன. பெரும் சூழ்ச்சியை உள்ளடக்கியதாக இந்த சட்ட முன்வடிவு இருக்கிறது. அவசர கதியில் இதனை நிறைவேற்றக்கூடாது. மத்திய அரசு இதனை முழுவதுமாக திரும்ப பெற வேண்டும். எண்ணிக்கை பலம் இருக்கிறது என்ற திமிரில் எங்களின் எதிர்ப்பை மீறி இதனை நிறைவேற்றினால் அதற்கான விளைவுகளை தமிழ்நாட்டில் நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். நேரு ஹிந்தியை திணிக்க மாட்டோம் என்றார். அவர் இருந்தவரை அந்த உறுதிமொழியை காப்பாற்றினார். ஆனால் தற்போதைய மத்திய ஆட்சியாளர்களோ மாநில உரிமைகளை காப்பாற்றுவோம் என சொல்லிக்கொண்டே அதனை சில்லு சில்லாக நொறுக்கும் வேலையில் ஈடுபடுகின்றனர். நாம் கூறுவது, முன்னாள் பிரதமர்கள் இந்திரா காந்தியும் வாஜ்பாயும் அரசியலமைப்பு சட்டத்திலேயே திருத்தம் செய்து 25 ஆண்டுகளுக்கு தொகுதி மறுசீரமைப்பை நிறுத்தி வைத்ததை போன்ற சட்ட பாதுகாப்பு. தொகுதி மறுவரையறை மசோதாவை திரும்ப பெற வேண்டும். தமிழ்நாட்டின் குரலுக்கு மத்திய பாஜக அரசு செவிசாய்த்தே ஆக வேண்டும் என ஸ்டாலின் கூறியுள்ளார்.